இந்த அவை எங்கும் பொங்கி ததும்பி பூரணமாக நிறைத்து கொண்டிருக்கின்ற மதுரை வாழ் அன்பு சொந்தங்கள், உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். திரைத்துறையில் சூப்பர் ஸ்டார் திரைக்கு வந்து 50 வருஷம். எங்கள் கணவனா மனைவியா பட்டிமன்றத்தை எங்கள் நடுவர் முதலில் இந்த மதுரையிலே நடத்தி இப்போது 50 வருஷம். அதனால தான் கூலி பவர் ஹவுஸு, என்னைக்கும் குறையாத மவுஸு, உன் மீது இலசுகளுக்கும் பொடிசுகளுக்கும் பெருசுகளுக்கும் குமரிகளுக்கும் என்னாலும் லவ்ஸு அப்படின்னு அந்த சூப்பர் ஸ்டாருக்கு சொன்னது எங்கள் பட்டிமன்ற சூப்பர் ஸ்டாருக்கும் எப்போதும் பொருந்தும். இதெல்லாம் நான் விளக்கிடுவேன். ஐயா, நீங்க இதுக்கெல்லாம் தீர்ப்பை சொல்ல மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். உண்மைக்கு தான் நீங்க எப்பவுமே தீர்ப்பு சொல்லியிருக்கீங்கன்றதும் எங்களுக்கு தெரியும். மீனாட்சி ஆட்சி நடக்கணுமா, சொக்கநாதர் ஆட்சி நடக்கணுமானா ஆட்சியில் இதுவா அதுவான்னு இருக்கக்கூடாது, என் 2 பேரும் சேர்ந்து இருக்கணும்னு சொன்னால் அதிலிருந்து ஒரு லைனை மாத்திரம் கொண்டு வந்து பரிதாபத்துக்குரியவர்கள் யார் என்ற தலைப்பில் நுழைக்கிற சாமர்த்தியம் ராஜா சாரை தவிர வேற யாருக்குமே வராது. நீங்க ரொம்ப ஏறி பாடி இருக்கிறார். 30 வருஷத்துக்கு முன்னாடி நான் என்ன சேலை கட்டியிருந்தேன் அப்படின்னு அந்த அம்மா கேட்டுதான். நாங்கள் என்ன நோட்ஸாக எழுதி வச்சுக்கிறோம், இதெல்லாம் எங்களுக்கு ஞாபகம் இருக்குமா? இருக்கே. உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறவருக்கு ஞாபகம் இருக்கே. அவரோட வீட்டுக்காரம்மாவுக்கு சீமந்தம் நடந்த போது இவருக்கு மோதிரம் போடலைன்றது இன்னமும் இவருக்கு ஞாபகம் இருக்கே. மோதிரம் போடாதது மாத்திரம் ஞாபகம் இருக்கும். மனைவி என்ன சேலை கட்டினாலும் உங்களுக்கு ஞாபகம் இருக்காது. அது என்ன சார் செலக்டிவ் அம்னீஷியா உங்களுக்கு? அப்புறம் இவர் கேட்குறாரு, ஆத்திலே கரைந்த ஆள் பாவமா, போடு என்ற சொன்ன பெண்ணு பாவமா. ஆற்றுல போட்டால் நீங்களாம் கரைஞ்சிருவீங்களா? எவ்வளவு வெனை இருக்குது உடம்புல, எவ்வளவு விஷம் இருக்குது. அப்புறம் கணவன் சம்பாதிக்கவில்லை என்றால் ஊரே கேவலமாக பேசும், காரி துப்பும். நீங்கள் செய்யறதே அந்த ஒரு வேலை, அதையும் செய்யாமல் வீட்டில் சும்மாவே இருந்துப்பீங்க. நீங்கள் இதுக்கு வக்காலத்து வாங்கிறதுக்கு ஒரு ஆள், அதுக்கு ஒரு அணித்தலைவர், நடுவில் ஒரு ஆள் விளங்கிடும். இன்னைக்கு பிள்ளையார் சதுர்த்தின்றதுனால முக்குரணி விநாயகரை முதல்ல பார்த்தேன். பார்த்துட்டு அவர்கிட்ட கேட்டேன், விநாயகா இந்த தலைப்பை பற்றி நீ என்ன நினைக்கிற அப்படின்னு சும்மா மௌனத்திலேயே கேட்டேன். விநாயகர் சொன்னார், நான் தான் கல்யாணமே பண்ணலையே, எனக்கு எப்படி தெரியும். கேட்டிக்கார மனுஷன்பா, கொடுத்து வச்ச ஆளு. விநாயகர் சொன்ன, சும்மா இங்கேயே உட்காந்து கொஞ்ச நேரம் பாரு, கோயிலுக்கு வர்றவங்களாம் பாருன்னு விநாயகர் மௌனத்திலே எனக்கு சொன்னார். கொஞ்ச நேரம் ஒரு 1/2 மணி நேரம் கோவிலே உட்காந்து பார்த்தேன். குடும்பங்களாக வர்றவங்கள பார்த்தேன். நான் பார்த்ததில் 99 விழுக்காடு குடும்பங்களில் கணவர்கள் முன்னாடி வேகமாக போகிறாங்க. அவங்க கையில் ஒரு பை கூட இருக்காது. வேகமாக அவங்களால போக முடியும். வேகமாக வா வேகமாக வான்னு அவங்க சொல்லும்போது பின்னாடியே ஓடி வராளே ஒரு மனைவி, கட்டாயமாக அவள் கையில் ஒரு பை இருக்கும். பை இல்லாத ஒரு மனைவி அவங்களால தமிழ்நாட்டில், இந்தியாவில், உலகத்தில் காட்டவே முடியாது. அந்த பையில் என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? அந்த கணவர் தான் திடீர்னு தண்ணி குடும்பார், அந்த தண்ணி பாட்டில் இருக்கும். ஒரு பிள்ளை பசின்னு அழும், அதுக்கு பால் புட்டி இருக்கும். அப்போ விநாயகர் என்கிட்ட என்ன சொல்ல வந்தார்னா, அவசரமாக முன்னாடி போய்கிட்டே இருக்கிறவங்க ஆண்கள், அவதின்னு பின்னாடி அத்தனை பேரையும் அரவணைத்து வருகிறவர்கள் பெண்கள் என்றால், பரிதாபத்துக்குரியவர்கள் முன்ன வேகமாக போகிற ஆணா, பின்னாடி அத்தனை தூக்கிக்கிட்டு வர பெண்ணா என்பதை 3 பேரும் மனசாட்சியோடு தயவு செய்து யோசித்து பாருங்கள். அப்புறம் இந்த காலத்தில் பெண்கள் எல்லாம் யூடியூப்ல எல்லாம் போடுறாங்களாம், பாடுது, ராஜா சார் சொல்கிறார், பாடுது, ஆடுது, முடிய முன்னாடி போடுது, அதுக்கு இருக்கு, அது போடுது. உங்களுக்கு என்ன சார் பொறாமை? நமக்கு எதுக்கு அந்த அவர் மாது சொன்னார், 3 கணவர்கள் இருக்காங்களாமே. உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியவே தெரியாது, இப்போதான் நான் கண்டுபிடிச்சேன். ஒரு தாத்தா கணவரான், ஒரு அப்பா கணவரான், இப்போதான் கல்யாணம் ஆச்சுன்னு மெதப்பில் இருக்கிற 3வது இளம் கணவரான். அவங்க 3 பேர் தான். அது இந்த முதல்ல இருக்கிறது தாத்தா கணவர், நடுவில் இருக்கிறது அப்பா கணவர், இப்போதான் தனக்கு யூத் திரும்பி இருக்குன்னு நினைக்கிற 3வது கணவர். மாது அண்ணா பேசுகிற போது சொன்னார், அவருக்கு சந்தோஷமான ஒரே ஒரு நேரம் தான் இருக்கான். என்ன? பீரோவை திறந்த உடனே மனைவியினுடைய புடவை அவர் காலில் வந்து விழும்போது அவர் குழு 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 குழுன்னு இருக்கான். அவர்
ஏன்னா மனைவி காலில் விழாதது அந்த புடவை விழுந்துதான் நினைச்சு, அப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்க மனைவி என்கிறவர் உங்கள் காலிலே விழ வேண்டிய ஒரு அடிமை பிறவி என்ற எண்ணத்திலிருந்து உங்களால் ஏன் வெளியே வர முடியவில்லை? 2 பேரும் சமம் என்று சொல்லுகிற அந்த மனப்பான்மை கணவர்களுக்கு இல்லாத காரணத்தினால் தான் மனைவிகள் பரிதாபத்துக்கு உரியவர்கள் என்று நாங்கள் 3 பேரும் இங்கே பேசிக் கொண்டிருக்கின்றோம். நீங்க அப்பா வீட்டிலேயே இளவரசியா இருந்திருக்க வேண்டியது தானே. நீங்க எதுக்காக கல்யாணம் பண்ணி, ஏன் கல்யாணம் பண்ணிட்டு வந்தோம்? பின்னாடியே வந்து கெஞ்சினீங்க, ஆளா பறந்தீங்க, அரசி மாதிரி வச்சுப்போன்னு சொல்லிட்டீங்க. ரொம்ப சொன்னாங்கம்மா, ரொம்ப சொன்னாங்க, நாங்க போய் மாட்டிக்கிட்டோம். பின்னாடி வருகிற பாரதி பாஸ்கர் மேடம் பதில் சொல்ல வேண்டும். பெண்கள் ஜிம்முக்கு போலியா? பெண்கள் ஃப்ரெண்ட்ஸோட வெக்கேஷனுக்கு போறியா? போவோம் சார், போவோம் சார். நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குன்னு ஆண்கள் செய்கிற அலப்பறையை சொல்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு சபை கிடைக்கல. இந்த மேடையை கொடுத்த சன் டிவிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். வாரத்தில் 6 நாள் வேலைக்கு போகிற கணவன் ஒவ்வொரு நாளும் 7 மணி 7:15 மணிக்கு அழுத்து சலிச்சு எழுந்துப்பார் சார். 7வது நாளான ஞாயிற்றுக்கிழமை 6 மணிக்கே எழுந்திருப்பார் சார். எதுக்கு? எல்லாம் சேர்ந்து கிரிக்கெட் விளையாட போகும் சார். அந்த 7வது நாள் கூட ரெஸ்ட் இல்லாமல் வேலை செய்கிறாள். அவளுடைய ஸ்ட்ரெஸ்ஸுக்கு அவள் என்ன செய்வான்னு ஒரு நிமிஷம் நீங்கள் யோசிச்சு இந்த கேள்வி கேட்பீங்களா சார்? 50 வயது 40 வயது நிறைய பெண்கள் இருக்கீங்க. உங்கள் அப்பா அம்மாவுக்கு பயந்தீங்க, உங்கள் மாமியாருக்கு பயந்தீங்க, உங்கள் நாத்தனாருக்காக கவலைப்பட்டீங்க, உங்கள் ஓர்படிக்காக யோசிச்சிங்க, அவங்களுக்காக விட்டு கொடுத்தீங்க. இன்னைக்கு உங்கள் மருமகள்களுக்காகவும் நீங்கள் தான் விட்டு கொடுக்குறீங்க. அப்போ 2 தலைமுறையினரிடமும் இடிப்பட்ட தலைமுறை பெண்கள் தான் நிறைய பேர் இருக்கீங்கன்னா, எல்லாருக்கும் விட்டு கொடுத்து மற்றவங்க சந்தோஷத்துக்காக தனக்கு நீ எதையுமே செய்யாத தியாக வாழ்க்கை வாழ்கிற பெண்கள் பரிதாபத்துக்குரியவர்களா? வேட்டியில் இருக்கிற பார்டர் கலர் என்னன்றதை உன்னிப்பாக கவனித்து கொண்டிருக்கிற ஆண்கள் பரிதாபத்துக்குரியவர்களா? நடுவர் அவர்களே, மாது பேசும்போது சொன்ன உடனே சொல்லி நான் முடிக்கிறேன். எங்கள் அம்மானா எனக்கு ரொம்ப பிடிக்கும், எனக்கு எங்கள் அக்கானா எனக்கு ரொம்ப பிடிக்கும், நாங்கள் ஒத்துக்கிறோம். இதெல்லாம் விட உங்கள் மகள்கள் என்றால் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். மனைவிகள்னா மட்டும் ஏன் சார் இவ்வளவு கலாட்டா, கேலி, கிண்டல்? இந்த ஒரு காரணம் போதாதா மனைவிகள் தான் பரிதாபத்துக்குரியவர்கள் என்று தீர்ப்பு சொல்ல? நன்றி, வணக்கம்.